நான் பாஸ்ட் 1 வீக்கா ஆன்டி கிராவிட்டி மட்டும் தான் என்னோட பிரைமரி ஐடியா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அதோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டினா என்னன்னு தெரியாது அப்படின்னா, கூகுள் நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஏஜென்டிக் ஐடி தான். இதுதான் ஆன்டி கிராவிட்டியோட சைட். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யூ கேன் கிளிக் ஆன் டவுன்லோட். நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவங்க மேக் ஓஎஸ், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் 3மே சப்போர்ட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ரைசிங் இருக்கா இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ப்ரைசிங் எதுவுமே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நமக்கு வந்து பப்ளிக் ப்ரிவியூவில் இருக்குது. ஸோ நம்மளால் வந்துட்டு ஜெமினை 3 ப்ரோ மாடல், அப்புறம் சானட் 4.5 மாடல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன்டி கிராவிட்டி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதோட லேஅவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்பே நமக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஸோ இது VS கோடோட ஃபோர்க். ஸோ ஆன் டாப் ஆஃப் VS கோட் பண்ணியிருக்காங்க. இது போக ஆன்டி கிராவிட்டி வந்துட்டு வின்செஃப் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஐடியிலேருந்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட கோட் பேஸில் வின்செஃப் அப்படின்ற நேம் இன்னமும் இருக்குது. ஸோ ஆன்டி கிராவிட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் அதர் தென் கர்சரோ இல்லை வந்து கிட்டப் கோபைலட்டை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர் அப்படின்றது தான். ஸோ ஏஜென்ட் மேனேஜர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஏஜென்ட்ஸை அட் அ டைம் மேனேஜ் பண்ணுறது தான். இன்கேஸ் நீங்கள் கிட்டப் கோபைலட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரைட் சைடில் இருக்க ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லை ஒரு சாட் விண்டோவில் மட்டும்தான் உங்களால் பேச முடியும் ஏஜென்ட்ஸ் கிட்ட. ஒன்ஸ் ஒரு ஏஜென்ட் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஏஜென்ட்டை ஸ்டாப் பண்ண தான் அடுத்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களால் சைமல்டேனியஸாக 2 ஏஜென்ட்டை ஒரு பர்டிகுலர் கோட் பேஸ்க்கு பண்ண முடியாது. ஆனால் இவங்க அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்மளால் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை ஒரே கோட் பேஸில் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இன்னொருத்த ஃப்ரண்ட் எண்ட் பார்க்க சொல்லலாம், இன்னொருத்த பேக் எண்ட் பார்க்க சொல்லலாம், இன்னொருத்த வந்துட்டு UI சேஞ்சஸ் பண்ணி இல்லை ரெஸ்பான்சிவ் டிசைன் மாற்றுன்னு சொல்லலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கூகுள் நானோ பனானா, நானோ பனானா இமேஜ் மாடலை இங்கே எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு ஏதாவது அசெட்ஸ் வேணும் அப்படின்னா, மாடலே ஆட்டோமேட்டிக்காக நானோ பனானாலேருந்து ஒரு அசெட்டை ஜென்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க கோட் பேஸ் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒயிட் ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதில் எதுவுமே கிடையாது. என்னால் வந்துட்டு இந்த சாட் விண்டோவில் வச்சும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை ஏஜென்ட் மேனேஜரில் போய் என்னால் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே நான் இதுக்கிட்ட ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண சொல்ல போகிறேன். அதில் ஹீரோ செக்ஷனில் ஒரு இமேஜும் ஜென்ரேட் பண்ணி அதை அட்டாச் பண்ண சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஜெமினை 3 ப்ரோ ஹை. இது வந்துட்டு ஒரு திங்கிங் மாடல். ஸோ நிறைய திங்க் பண்ணிட்டு திரும்ப ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். மீன்வேல் இது நடக்கிறப்பே என்னால் அகெயின் ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர் கொடுத்து புது கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் ஒரு கான்டாக்ட் மீ பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ரியாக்ட் ரவுட்டரோட ஆட் பண்ண சொல்ல போகிறேன். இதை கொடுத்த உடனே சைமல்டேனியஸாக எனக்கு இன்னொரு ஏஜென்ட்டும் ஒர்க் பண்ணுது பேக்ரவுண்டில். ஓகே, பேக்ரவுண்டில் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நம்மளோட ப்ராம்ப்ட் ஜெமினை நானோ பனானாவோட போது இந்த பர்டிகுலர் இமேஜ் ஆன் தி ஃப்ளை ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆன்டி கிராவிட்டியோட நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னா உடனே வந்து ஸ்கேர் ஆகாதீங்க. பேசிக்காக இந்த பர்டிகுலர் ப்ரௌசர் ஐசோலேட்டட் குரோம் ப்ரௌசர். ஸோ இது வெறும் ஏஜென்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், நம்மளோட பர்சனல் ப்ரௌசர் கிடையாது. இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுல்லாக பண்ணும் ஏஜென்ட். ஒரு வாட்டியுமே வந்துட்டு UI எப்படி இருக்குது, UIயில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படின்றத பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஓகே, மீன்வேல் அது பண்ணுறப்போ லெட்ஸ் ஆல்சோ மேக் திஸ் பேஜ் ஹேவ் டார்க் அண்ட் லைட் தீம்ன்றதை கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பெண்டிங் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். VS கோட் கோபைலட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதில் உங்களால் ஒரு மெசேஜ் ரன் ஆகிட்டு இருக்கப்ப, அதாவது ஒரு ஏஜென்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கப்போ அடுத்த மெசேஜ் சென்டே பண்ண முடியாது. ஆனால் ஆன்டி கிராவிட்டியில் உங்களால் கியூ பண்ண முடியும் இந்த மெசேஜஸ். ஸோ ஒன்ஸ் இந்த மெசேஜ் ரன் ஆன உடனே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜஸ் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் அவர் ஏஜென்ட் மேனேஜர். இங்கே நமக்கு செகண்டாக ஸ்டார்ட் பண்ண ஏஜென்ட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அதோட ஒர்க்கு. நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லி இந்த ஹீரோ செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாக்ட் ரவுட்டர்ஸ் கிரியேட் பண்ணி நமக்கு அந்த ரவுட்டர்ஸை செக்கும் பண்ணிவிட்டு நமக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கு. இட் இஸ் ஒன் வே ஆஃப் சேயிங் தட் ஏஜென்ட் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக. ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு தி லிஸ்ட் வியூ. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னமும் நம்மளோட யூடியூப் லேண்டிங் பேஜ் ஆக்சுவலாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இமேஜஸ் ஆக்சுவலாக வந்துட்டு லோட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம பில்டிங் யூடியூப்ல வந்துட்டு ஓகே, இங்கே நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்குது. ஓகே, ஆன்டி கிராவிட்டியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில கமெண்ட்ஸ் இஃப் சப்போஸ் மாடல் இது சேஃபான கமெண்ட் நினச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இல்லை இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூசர் ஃபீட்பேக் வேணும்னு நினச்சதுன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்கும். நம்மளால் இங்கேயும் அக்செப்ட் கொடுக்க முடியும், இல்லை நம்மளால் இந்த பர்டிகுலர் சாட் விண்டோலையும் அக்செப்ட் கொடுக்க முடியும். ஒன்ஸ் அக்செப்ட் கொடுத்த உடனே அந்த டெர்மினல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆரம்பிச்சிடும். ஆன்டி கிராவிட்டியில் செப்பரேட்டாக டெர்மினல் இருக்குது, ப்ரௌசர் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்ட். 3 விதமான ஆர்டிஃபேக்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். ஸோ இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். அதுக்கு அடுத்தது டு டூ லிஸ்ட் ஆக்சுவலாக கிரியேட் பண்ணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஸோ பேசிக்காக என்னென்ன டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை அப்டேட்டும் பண்ணும். ஃபைனலாக நமக்கு வாக் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ணும். இதில் என்னென்ன சேஞ்சஸ் அது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் சேஞ்சஸ் கொடுக்கும். இதில் இன்கேஸ் அது ப்ரௌசர் வியூவும் பண்ணியிருந்தது அப்படின்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு இல்லை வந்துட்டு அதோட வீடியோஸும் நமக்கு அட்டாச் ஆகிருக்கும். நம்மளோட ஹீரோ டெவலப்பர் செக்ஷனும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த இமேஜஸும் இது வந்துட்டு அசெட்ஸ்குள்ளே போட்டுருச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட ஆக்சுவல் நெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதில் தீம்ஸும் ஆக்சுவலாக போட்டுருச்சு. இதில் டார்க் தீமும் ஆக்சுவலாக பண்ணியிருக்கு. ஸோ கோட் வித் மாப்பிள்ன்ற லேண்டிங் பேஜ் லெவல் அப் யுவர் கோடிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கு. இதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்ட கமெண்ட்டில் இங்கே அதுவும் ஜென்ரேட் பண்ணிடுச்சு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ப்ரௌசர் ரெக்கார்டிங்கை நமக்கு அட்டாச் பண்ணியிருக்கு நம்மளோட வாக் த்ரூவில். இந்த ஆன்டி கிராவிட்டி நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை ஒரே கோட் பேஸில் யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் GitHub Copilot யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டரை ஒரு VS Code இன்ஸ்டன்ஸில் தான் ஓப்பன் பண்ண முடியும். சேம் ஃபோல்டரை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ டிப்பிக்கலாக உங்களால் ஒரு ஏஜென்ட் தான் அட் அ டைமில் ரன் பண்ண முடியும். இங்கே நம்மளால் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை பண்ண முடியுது. அது போக இந்த மெசேஜஸ்க்கு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த மெசேஜ் நான் அனுப்பணும் அப்படின்ற வெயிட்டிங் டைம் எனக்கு இங்கே கிடையாது. இதுவுமே எனக்கு ரொம்பவே வந்து டீல் பேக்கராக இருந்தது. நான் இன்கேஸ் வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா என்னால் இங்கே லைன்டப்பாக அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் ஏஞ்சி போயிட்டு வந்து பார்க்க முடியுது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை பிக்கப் பண்ணி முடிச்சும் வச்சிருது. இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஆன்டி கிராவிட்டியை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கோ செக் இட் அவுட். ஆன்டி கிராவிட்டியை யூஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்துட்டு பப்ளிக் ரிவ்யூவாக இருக்கப்போ இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதில் ஒரு விஷயம், இதில் ரேட் லிமிட் இருக்குது. நான் கொஞ்சம் வந்துட்டு இன்டென்சிவாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன்னா எனக்கு ரேட் லிமிட் அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸில் கூல் டவுன் ஆகுது. ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு Claude Sonnetக்கு ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் சீரியஸாக வந்துட்டு GitHub Copilotக்கும் இதுக்கும் பார்க்குறப்போ எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ தெரியுது. ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் வித் மாப்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கோட் வித் மாப்பில் இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே பைட் சைஸ் மாப்பிள டாக்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு.